ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா RC25ல் 4-6 எப்படி அடிக்க போகிறோம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஸ்பான்சர் யாருன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை genreviews.online. genreviews.online is one of the review portal site. Website link https://genreviews.online/ ஸ்பான்சர் கண்டென்ட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு RC25 இது வந்து RC20ல் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க. அப்டேட்னால் நம்ம உடனே ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட் நமக்கு இன்னும் வரலேன்னு பார்க்க வேணாம். இது வந்து ஒரு சில சேனலில் வந்து கொடுத்துருக்காங்க, நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா கிடைக்கும். ஓகே, இதில் ஓப்பன் பண்ண உடனே நம்ம ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு குயிக் மேட்ச் கொடுத்துக்கிறோம். ரீசியூம் கேம் கேட்குது, எனக்கு வேண்டாம், பழைய மேட்ச் எனக்கு தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துக்கிறேன். எந்த டீமும் செட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் 4-6 ஈஸியில் தான் ஈஸியாக அடிக்க முடியும். அதனால் ஓவர் வந்து 2 ஓவரா 5 ஓவரான்ட்டு கேட்குது, நம்ம 2 ஓவரே சூஸ் பண்ணிக்கலாம். பிச்சு வந்து க்ரீன் பிச்சா ஆர்ட் பிச்சா ட்ரை பிச்சா கேட்குது, நான் க்ரீன் பிச் கொடுத்துக்கிறேன். ஸ்கிப் இன்ட்ரோ கேட்குது, எஸ் ஆர் நோ கேட்குது, நான் எஸ் கொடுத்துக்கிறேன். ஏன்னா இன்ட்ரூ வந்து முன்னாடி வர இன்ட்ரூ நமக்கு தேவையில்லை. டைம் ஆஃப் த டே வந்து எந்த நேரத்தில் வந்து விளாட்ற மாதிரி இருக்கும், ஆஃப்டர்நூனா ஈவினிங்கா மார்னிங் அப்படின்னு கேட்குது, நான் நைட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ரெயின் வர சான்ஸ் இருக்கா, சான்ஸ் ஆஃப் ரெயின் வேணுமான்னு கேட்குது, நோ ரெயின் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு எந்த கிரவுண்டுன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு மெல்பர்ன் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ப்ளே கொடுத்துக்கலாம். அடுத்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா இந்தியா பிளேயர்ஸ்லாம் காட்டுது, நமக்கு வேண்டிய பிளேயர்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு வீடியோக்கோசரம் நான் அதே பிளேயர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம எது டீமில் இருக்கவங்க பிளேயர்ஸும் நேம் லிஸ்ட்டும் காட்டும். வேண்டிய பிளேயர்ஸை நம்மளும் வச்சுக்கிட்டு விளையாட ஆரம்பிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இப்படி தான் ஆரம்பிக்கும். ப்ளே கொடுத்துக்கலாம். டாஸ் கேட்குது. ஓகே, டாஸ் ஜெயிச்சாச்சு. பேட்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். நைஸ். நெக்ஸ்ட் நேஷ்னல் ஆந்தம் பண்ணுறாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். பிளேயர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைக்கு நான் ஸ்ட்ரைக்கு ரெண்டுமே செலக்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் அவங்க கரியர்லாம் காட்டுது, ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் 4-6 எப்படி அடிக்கணுன்றதை நான் சொல்லித்தரேன். இந்த லாஃப்ட் பட்டன் ஆன் பண்ணிக்கிட்டு எந்த டைரெக்ஷன் நமக்கு அடிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைரெக்ஷன் சைடு இந்த லெஃப்ட் சைடு இருக்க டைரெக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்ணி வைக்கணும், எந்த டைரெக்ஷனில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி. லாஃப்ட் ஆன் பண்ணிக்கணும், எந்த டைரெக்ஷனில் நம்ம அடிக்கணுன்றது நவுந்துக்கலாம். ஒன் ஸ்டெப் நவுந்துக்கிட்டு எந்த டைரெக்ஷன் அடிக்கணும்னு பார்த்து நவுந்து குடிச்சிட்டோம். அவ்வளோதான். இதுதான் 6 அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ப்ராக்டிஸ். இப்போ 6 அடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 4 எப்படி அடிக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். ஈஸின்றதுனால நம்ம ஈஸியாக ஆடுறோம். ஸ்டொக்லேயே நம்ம வந்து எந்த டைரெக்ஷன் வச்சுக்கிட்டு போடுற வேகத்துக்கு ஏற்ற மாதிரி பேட் விட்டோம் அப்படின்னா போயிடும். ஸ்லோவாக போடுறதுனால ஸ்லோவாக போகிறது. அவ்வளோதாங்க. தேங்க்யூ ஸோ மச்.